மதுரை சோழவந்தான் அருகே நண்பனை கொலை செய்து வைகை ஆற்றில் வீசிவிட்டு சென்ற இருவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்களாக முன்வந்து சரணடைந்திருக்கின்றனர். போதையில் கொலை செய்ததை உளறியவர்கள் சிக்கியது எப்படி? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேகடம் வைகை ஆற்று பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. குளிக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் சோழவந்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் 2 வருடங்களுக்கு பிறகு செந்தில், ஜாஃபர் அலி ஆகிய இருவர் தாங்கள்தான் அந்த நபரை கொலை செய்தோம் என கூறி கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தனர். அதிர்ந்து போன விஏஓ அந்த அடையாளம் தெரியாத சடலம் யார் என விசாரித்த போது வில்லாபுரத்தைச் சேர்ந்த 34 வயதான பாலமுருகன் என கூறியுள்ளனர். 2 வருடங்களுக்கு முன் உயிரிழந்த நபர் யார் என்பதே தெரியாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது அது ஒரு கொலை என்ற தகவலும் தெரிய வந்ததை அடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த சோழவந்தான் போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரித்த போது கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. செந்தில், ஜாஃபர் அலி இருவரிடமும் உயிரிழந்த பாலமுருகன் பணம் வாங்கிக் கொண்டு திரும்ப தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று திருவேகடம் வைகையாற்று பகுதியில் மூவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நண்பர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த செந்தில் மற்றும் ஜாஃபர் அலி இருவரும் பாலமுருகனை கடுமையாக தாக்கியுள்ளனர். மது போதையில் இருந்த பாலமுருகன் இந்த தாக்குதலில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து விட்டார். இதையடுத்து பாலமுருகன் உடலை ஆற்றில் தள்ளிவிட்டு தப்பியோடியது விசாரணையில் தெரிய வந்தது. பாலமுருகன் குடும்பத்தினரிடம் கூறாமல் மாதக்கணக்கில் வெளியில் சுற்றித் திரிபவர் என்பதால் அவரது குடும்பத்தாரும் அவரை தேடவில்லை. இதுவரை கொலை செய்ததை மறைத்து வைத்திருந்த செந்தில் மற்றும் ஜாஃபர் அலி இருவரும் சமீபத்தில் அவர்களின் நண்பர்களுடன் மது அருந்தும் போது போதையில் பாலமுருகனை கொலை செய்ததை உளறி உள்ளனர். அதனால் போலீசார் தங்களை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருந்து வந்த அவர்கள் தாங்களாக சரணடைந்தால் ஜாமீன் கிடைக்கும் என நம்பி விஏஓவிடம் சரணடைந்துள்ளனர். நண்பரை கொலை செய்த வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளிகள் சரணடைந்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.